இந்த ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய தலைப்பை நான் பார்த்தேன். ஆண்கள் வளர்ச்சின்னு போட்டிருந்துச்சு. என்னையா வளர்ச்சி? ஒருவேளை உயரமாக வளரணும்னு விரும்புகிறாங்களா, இல்லை இப்படி வளரணும்னு விரும்புகிறாங்களா, இல்லை முடி வளரணும்னு விரும்புகிறாங்களா, இல்லை ஒருவேளை கூந்தல் வளரணும்னு சொல்லி பெண்கள் ஆண்கள்லாம் விரும்பினா கூந்தலுக்குன்னு ஒரு தைலம் வைக்கிறான் இல்லையா? அப்படி தானே? அப்படி ஏதாவது ஒரு தைலத்தை நான் இங்கே ப்ரொமோட் பண்ணலாம். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் கூந்தல் வளர இதோ நாங்கள் உங்களுக்கு ஒரு தைலத்தை கொடுக்கிறோம். இதை நீங்கள் விடாமல் தேய்த்தால் உங்கள் கூந்தல், உங்கள் முடி. ஆனால் எதை வளர்ச்சியாக நீ எதிர்பார்க்குறீங்கன்றத ஒரு திருச்சபையில் நான் புரிந்து கொள்ளுகிறேன். ஆண்டவர் உங்களிடத்தில் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார். அதில் ஒரு வளர்ச்சி தேவை. இந்த உலகம் பல காரியங்களை, வளர்ச்சியை நமக்கு காட்டுகிறது. இன்னைக்கு தமிழகம் தொழில்துறையில் எவ்வளோ வளர்ந்துருக்குதுன்னு பார்த்தா மற்ற மாநிலங்களை விட நம்முடைய மாநிலம் வளர்ச்சியிலே மேலே இருக்குது. கல்வியிலே மற்ற மாநிலங்களை விட நம்முடைய மாநிலம் வளர்ந்திருக்கிறது. நம்முடைய மாநிலத்தில் இருக்கிற கிராமங்கள் பார்த்தீங்கன்னா லைட் இல்லாத கிராமமே கிடையாது. ட்ரைபல் பழங்குடி மக்கள் வசிக்கின்ற எங்கேயோ இருக்கிற பள்ளத்தாக்கு, எங்கேயோ இருக்கிற மேட்டில் போனாலும் அருமையாக லைட் எரியும். அப்போது எல்லாவற்றிலும் ஒரு வளர்ச்சியை காட்டுகின்ற ஒரு தேசம். ஆனாலும் பின்தங்கின மாநிலங்கள், பீகாருக்கெல்லாம் நாங்கள் அடிக்கடி போகிறோம், ஜார்க்கண்ட் பகுதியெல்லாம் போகிறோம். நம்முடைய மாநிலத்தை போகிற அங்கே வளர்ச்சி கிடையவே கிடையாது. இப்பொழுது யாரெல்லாம் எங்கே வந்து அவர்கள் இந்த வளர்ச்சியை தங்களுக்கு உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரிகிறது. இதன் நடுவிலே தேவனுடைய ஊழியம், தேவனுடைய திருச்சபை, தேவனுடைய திருப்பணிகள், மிஷனரி பணிகள், அருட்பணிகள், இதனுடைய வளர்ச்சியை நீங்கள் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்த்தாலும் தென் மாநிலங்களில் தான் இந்த வளர்ச்சி அதிகம். அதில் தென் மாநிலங்களிலே விசேஷமாக நம்முடைய தமிழகத்தில் தான் இந்த வளர்ச்சி அதிகமாக தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். மிஷனரி பணிகளை தாங்குகின்ற திருச்சபைகளை தேவன் நமக்கு இங்கே தான் கொடுத்திருக்கிறார். நம்முடைய மாநிலத்திற்கு அடுத்தபடியாக சொல்ல வேண்டுமென்றால் கேரளாவை சொல்லலாம், ஆந்திராவை சொல்லலாம், நான்காவது நாம் கர்நாடகாவை சொல்லலாம். ஆகவே முதலிடத்தில் பிரார்த்தனையிலும் அருட்பணியிலும் நிற்கின்ற ஒரு மாநிலம் நம்முடைய தமிழகம். இந்த தமிழகத்திலே தேவன் நமக்கு இந்திய சுவிசேஷ திருச்சபையை கொடுத்திருக்கிறார். இந்திய சுவிசேஷ திருச்சபையினுடைய தரிசனத்தை பார்த்தால் 1 கோடி ஆத்துமாக்கள், 1 லட்சம் திருச்சபைகள். இதை இன்னும் உற்று நோக்கினால் இந்த பேராயம் ஒவ்வொரு ஆலயமும் ஒரு திருச்சபை என்ன செய்ய வேண்டும்? கட்ட வேண்டும். இவை எல்லாவற்றையும் உற்று பார்க்கும்போது உங்களுடைய ஆலயம் அதில் முன்னணியில் நின்று கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இவ்வளவு சிறப்பான ஒரு இடத்தை நீங்கள் பெற்றிருந்த போது இதில் என்ன வளர்ச்சி? இதில் என்ன? அப்போ ஒரு பட்டிமன்றம் கூட நடத்தலாம். எங்கள் ஆலயத்திற்கு வளர்ச்சி தேவையா, தேவை இல்லையா? தேவைன்றதில் எத்தனை பேர் நிற்கிறீங்க? தேவைன்னா இதெல்லாம் தேவைன்ற கூட்டமா? ஓ, தேவை இல்லைன்றவங்க கை தூக்குங்க. ஒருத்தர் தூக்க மாட்டேன்றீங்க. அப்போ எப்படி யார் அதில் பட்டிமன்றத்தில் யார் பேசுறது? அப்போ தேவைன்றதுக்கு இத்தனை பேர் பேச போறீங்க, தேவை இல்லைன்னு யார் பேசுறது? ஐயா பேசுவாரோ? தேவையில்லைன்னா அவரும் தேவைன்னு தான் பேசுவேன். அப்போ ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. அந்த ரகசியத்தை இன்னைக்கு நம்ம பார்த்துடலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம், ஏதோ ஒன்றை தேவன் எதிர்பார்க்கிறார். ஏதோ ஒன்றை தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்கள் வாசித்த 2 திருமறை பகுதிகள் நீங்கள் உற்று நோக்கினால் என்னாகமத்தின் புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே காலேப் மற்றும் யோசுவா என்ற இந்த குழு மற்றும் 12 பேர் அங்கே போய் தேசத்தை வேர்வு பார்க்க போகிறார்கள். அவர்கள் போய்
அந்த தேசத்தை வேவு பார்த்து அவர்கள் திரும்பி வருகிறார்கள். தேசத்திலே சிதறி கடந்த இஸ்ரவேலரை தேவன் ஒருங்கிணைத்து அவர்களுக்கு இப்பொழுது ஒரு சுதந்திரிக்கத்தக்கதான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இப்பொழுது இவர்கள் சுதந்திரிக்கும்படியாக ஆயத்தப்படுகிறார்கள். இது தேவனுடைய திட்டத்தின்படி ஆண்டவர் மோசேவுக்கு சொல்லி 12 கோத்திரங்களினுடைய 12 தலைவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை அனுப்பி சுதந்திரிப்பதற்கு ஏற்ற தேசத்தை பார்த்து வரும்படியாக அனுப்புகிறார்கள். இப்படி அனுப்பின போது 12 பேர் போகிறார்கள். அந்த 12 பேரிலே 10 பேர் என்ன சொல்லுகிறார்கள் பாருங்களேன். 32ஆம் திருவாக்கியம், என்னாகமம் 13:32. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள், அங்கே ராட்சத பிறவியான ராட்சதரை நாங்கள் அங்கே கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு எப்படி இருந்தோம்? வெட்டுக்கிளைகளை போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி பாருங்கள். இஸ்ரவேலர் புத்திரருக்குள்ளே அந்த 10 பேர் எதை பரப்பினார்களாம்? துர்ச்செய்தியை பரப்பினார்களாம். 12 பேர் போகிறார்கள். அதில் 10 பேர் இஸ்ரவேலருக்குள் எதை பரப்பி கொண்டிருந்தார்கள்? துர்ச்செய்தியை பரப்பினார்கள். தங்களை தேவன் கொடுத்த இந்த நல்ல சாயலை மாற்றி நாங்கள் வெட்டுக்கிளிகள் என்று சொன்னார்கள். தங்களை தாங்களே என்ன செய்தாங்க? அவங்க அவமானப்படுத்திக்கிறாங்க. நாங்கள் ஏற்றவர்கள் அல்ல, வெட்டுக்கிளைகளை போல இருக்கிறோன்னு சொல்லி. இப்போ என்ன நடக்கிறது? 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், அப்பொழுது சபையார் எல்லாரும் பாருங்க, சபையார் அழுவதற்கும் புலம்புவதற்கும் காரணமாய் இருந்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, 12 பேர் போகிறார்கள். 10 பேர் அழுகைக்கும் புலம்பலுக்கும் துர்ச்செய்திக்கும் காரணமாக இருக்கிறார்கள். இந்த நன்னாளிலே ஆண்டவர் ஒன்றை என் மனதிலே போட்டு அதை உங்களுக்கு ஒரு செய்தியாய் மாற்றி, என்ன வளர்ச்சி திருச்சபைக்கு என்று கேட்கின்ற ஒரு கேள்வியோடு துவங்குகிற இந்த வேளையிலே தூய ஆவியானவர் ஒரு காரியத்தை உங்கள் முன்பாக வைக்கிறார். நான் திருச்சபைக்கு, நான் தேசத்திற்கு யாராய் இருக்கிறேன்? ஆமென். யாராய் இருக்கிறேன்? உண்மையாலுமே என்னுடைய வாழ்க்கை, உண்மையாலுமே என்னுடைய ஆத்துமா, உண்மையாலுமே என்னுடைய ஆவி, உண்மையாலுமே என்னுடைய பேச்சு, உண்மையாலுமே என்னுடைய பார்வை, உண்மையாலுமே என்னுடைய செயல்கள், உண்மையாலுமே நான், என் வீடு, என் வாழ்க்கை, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு, எனக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள், எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் மற்றவருக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கிறதா? மோசே 12 பேரை தெரிந்து கொள்ளுகிறார். 12 பேரையும் போய் பார்த்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் 10 பேருடைய வாழ்க்கையிலே தேவன் விரும்புகின்ற, மோசே என்ற பரிசுத்தவான் தேவனுடைய மனிதன் எதிர்பார்க்கின்ற, தேவனுடைய திட்டம் நிறைவேறுகிற, தேவனுடைய சித்தம் நிறைவேறுகிற துளி கூட என்ன இல்லை? ஆயத்தம் இல்லை, அர்ப்பணம் இல்லை. அது இல்லாமலேயே அவர்கள் என்ன செய்கிறாங்க? டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? வளர்ச்சி என்று நாம் எதிர்பார்க்கிறோம், ஆனால் வளர்ச்சி இல்லை. பரிசுத்தம் என்று எதிர்பார்க்கிறோம், பரிசுத்தம் இல்லை. உண்மை என்று எதிர்பார்க்கிறோம், உண்மை இல்லை. ஆவிக்குரியவர்கள் என்று பவுலடியார் சொல்கிறார், நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணினேன், நீங்களோ
உங்களை யார் மயக்கினது? உங்கள் கண்களை யார் குருடாக்கினது? உங்களை யார் பின்னடைய செய்தது? உங்கள் ஓட்டத்தை தடை செய்கிற காரியங்கள் என்ன? நீங்கள் ஓடுவீர்கள் என்று நினைத்தேன், நீங்களோ உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று நினைத்தேன், ஆனால் யாரோ உங்களை குருடாக்கி வைத்திருக்கிறார்கள். கலாத்தியரிலே பவுல் அந்த மக்களை பார்த்து அப்படி சொல்லுகிறார். ஒருவேளை இந்த நன்னாளிலே ஆண்டவர் ஒன்றை எதிர்பார்க்கிறார். நீங்கள் அந்த 10 பேரா? இல்லை என்றால் யோசுவாவும் காலேபும் மாதிரி வேறு 2 பேரா? இன்றைக்கு இந்த தீர்மானம் எடுத்துவிட்டால் இதுதான் நம்முடைய திருச்சபையின் வளர்ச்சியினுடைய உண்மையான அடையாளத்தின் சரியான அறிகுறி. ஆமென். அவர்கள் 2 பேருடைய அடையாளம் என்ன? அந்த 2 பேர் எல்லாரும் அழுது புலம்பிக்கிட்டு இருக்கும்போது என்ன நிலைமைக்கு வந்துட்டாங்க பாருங்க ஜனங்க. 2ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன மாதிரி ஒரு ஸ்பிரிட் அங்க வருது பார்த்தீங்களா? சபையார் இஸ்ரவேலர் 12 கோத்திரம். ஆனா இந்த 10 பேரும் கொண்டு வந்த செய்தி இவர்களை அழவும் புலம்பும் வைத்தது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக என்ன செய்தார்கள் பாருங்க. அங்க ஒரு மர்மரிங் ஸ்பிரிட் வருது. வெளியே சிரிக்கிறான், ஆனா உள்ள ஒரு மர்மரிங் ஸ்பிரிட், ஒரு முறுமுறுப்பு வந்தது. இவைகள் எல்லாம் நம்முடைய ஆவிக்குரிய அபிஷேகத்தை, ஆசீர்வாதத்தை அணைத்து போடுகின்ற அடையாளங்கள். நான் சொல்றது புரியுதா? ஆவிக்குரிய தேவ பிரசன்னத்தை மட்டுப்படுத்துகிற காரியங்கள். இப்ப உங்களுக்கு முறுமுறுத்தது மாத்திரமல்ல, என்ன நிலைமைக்கு வராங்க பாருங்க அவங்களுடைய யோசனை. அடுத்தது வாசிங்கம்மா. எகிப்து தேசத்திலே செத்து போனோமானால் நலமா இருக்கும். தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். என்ன திட்டம்? நீங்கள் போய் பாருங்கள், அதை நான் சுதந்தரிக்க செய்வேன். ஹல்லேலூயா. You going to inherit God's blessing. நீங்கள் தேவன் வைத்திருக்கிற எபிரோன் என்று சொல்லப்படுகின்ற அந்த சுதந்திரத்தை சுதந்தரிக்கும்படி நான் அழைத்திருக்கிறேன். ஆனால் இவர்கள் இப்பொழுது என்ன ஆயிடுச்சு? இருக்கிற மாதிரி சபையாராய் அவர்கள் 12 கோத்திரங்கள் இருந்தார்கள். ஆனால் 10 கோத்திரங்களுக்குள்ளே 12 கோத்திரங்களுக்குள்ளே 10 பேரும் வந்து எதை சொல்லிவிட்டார்கள்? எல்லாம் நெகட்டிவாவே சொல்றாங்க. ஒரு பக்கம் அழுறாங்க, இன்னொரு பக்கம் புலம்புறாங்க, இன்னொரு பக்கம் முறுமுறுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஏன் தான் உயிரோடு இருக்கிறோம், செத்து போனால் நலமாக இருக்குன்றாங்க, இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க வனாந்திரத்திலேயே இருக்கலாம், எதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம்ன்றாங்க. கவனிச்சிங்களா? ஆனால் இவர்கள் யார்? இவர்கள் யார்? சபையார். ஏன்னா 14:1 சொல்லுது, அப்பொழுது சபையார். அப்போ ஆவியானவர் ஏதோ ஒன்றை எனக்குள் பார்க்கிறார். எனக்கு தெரியாது, ஆனா தூய ஆவியானவருக்கு நல்லா தெரியும். எங்கே முறுமுறுப்பு இருக்கிறது, எங்கே அழுகை இருக்கிறது, எங்கே கூக்குரல் இருக்கிறது, எங்கே சாவை விரும்புகிற மக்கள் இருக்கிறார்கள், எங்கே செத்தா நல்லா இருக்கணும், எதுக்கு வாழ்றோன்னு சொல்லுகின்ற ஒரு அதிருப்தி இருக்கிறது, எங்கே வனாந்தரத்தை விரும்புகிறார்கள். பாருங்க, ஆண்டவர் அவளை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கொண்டு வரும்னு பார்த்தா அவங்க என்ன சொல்றாங்க? வனாந்தரத்திலேயே இருந்தாலே போதும். இப்போ என்ன நடக்கிறது பாருங்களேன், என்ன சொல்லுகிறார் பாருங்களேன். அங்கே 5-6 வசனத்தை வாசிங்க. பாருங்க, தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் 10 பேர் இப்படி செய்யறாங்க. நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி சுற்றி பார்த்து சோதித்த தேசம் என்ன சொல்றாங்க? கவனிக்கிறீங்களா? பத்து பேர் என்ன பரப்பிட்டாங்க?
அந்த 10 பேர் கூட போனது யாரு? இவங்களும் 2 பேர் போயிருக்காங்க. இவங்களுக்கு மாத்திரம் எப்படி நல்லா தெரியுது நல்ல தேசம்? அது எப்படிப்பட்ட தேசம் சொல்றாங்க? மகா நல்ல தேசம். இவன் சொல்றது ஒண்ணுமே பொருத்தம் இல்லை. இப்போ சில நேரங்களில் 2 விதமான ஆவிக்குரிய நிலையிலே திருச்சபைக்குள் மனிதன் இருப்பான். கவனிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா? 2 விதமான மனநிலையோடு கூட தேவனை ஆராதனை செய்ய முடியும். 2 விதமான மனநிலையோடு பைபிளை தூக்கிட்டு நடக்க முடியும். 2 விதமான மனநிலையோடு காணிக்க கொடுக்க முடியும். 2 விதமான மனநிலையோடு வந்து ஜெபத்தில் உட்கார முடியும். ஆனால் தேவனுக்கும் அவனுக்கும் பொருத்தம் இருக்காது. இந்த 12 பேரும் யாருடைய பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளைகள். 12 பேரும் யாரால் அனுப்பப்பட்ட பிள்ளைகள்? தேவனால் அனுப்பப்பட்ட பிள்ளைகள். 12 பேருக்கும் யார் ஆசாரியன்? ஆரோன். 12 பேருக்கும் யார் தலைவன்? மோசே. 12 பேரும் எந்த கோத்திரம்? ஒரே இஸ்ரவேல் கோத்திரங்கள். 12 கோத்திரங்கள். 12 பேரும் போனது என்ன நோக்கம்? ஒரே நோக்கம். ஆனால் 12 பேருக்கும் இருந்த எண்ணங்களும் யோசனைகளும் செயல்களும் பேச்சுகளும் பார்வைகளும் வேற வேற. ஒருவேளை இன்றைக்கு ஆவியானவர் கேட்கிறார், எல்லாரும் இங்கே தான் வருகிறீர்கள், ஆனால் உங்களுக்குள்ள 2 விதமான ஆவிக்குரிய அடையாளங்கள் உண்டு. இதை மாற்றினால் நான் வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எப்ரோனை சுதந்திரிக்க முடியும். இல்லைனா இன்னும் டிலே ஆகும். எத்தனை பேர் நான் சொல்லுகின்ற இந்த ஆவிக்குரிய காரியங்களை புரிஞ்சுக்கிறீங்க? இப்போ நீங்க நல்லா ஒட்டு பார்க்கலாம். ஆமா, சர்ச்சுக்கு வரேன், சிலத்தில் பாதி சர்வீஸ் தானே வரேன், சர்ச்சுக்கு வரேன், கணக்கு என்ன? இன்னைக்கு எங்க போயிட்டேன்? சர்ச்சுக்கு போயிடு. எப்போ போனேன்? எப்போ போனோம்? இப்போ தெரியுதா வித்தியாசம்? எத்தனை மணிக்கு ஆராதனை? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. 8:30. அப்போ யோசேப்பு, யோசுவா, காலேப், மற்ற 10 பேர், ரைட்? இந்த 12 பேரும் உள்ள வராங்க. 8:30 மணிக்கு வரவங்களும் வராங்க, 9:30, 10, 10:30 வரவங்களும் இருக்கிறாங்க. ஆனா இது எல்லாம் யார் தான்? சபையார். இப்போ இது ஒன்னே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆமா, என் வாழ்க்கையில் சில காரியங்கள் எங்கேயோ நான் இன்னும் தடுமாறி கொண்டிருக்கிறேனே, வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் இன்னும் செய்யலையே. இங்க வரும்போது நான் அல்லேலூயா சொல்றேன், இங்க வரும்போது நான் பாடுறேன், இங்க வரும்போது ஏதோ ஒரு புன்முறுவல் செய்யறேன், இங்க வரும்போது அந்த காணிக்கையை கொண்டு வந்து நான் போட்டுடுறேன், சந்தா செலுத்திடுறேன், தசமாக செலுத்திடுறேன், ஸ்தோத்திர காணிக்கை செலுத்திடுறேன், பிறந்த நாளுக்கு கொடுத்துட்றேன், மிஷினரி பண்ணி கொடுத்துட்றேன். ஆனால் வீட்டில் சில நேரத்தில் அழுதுட்டு தான் நான் வரேன். ரைட்? ஏன்னா நான் உங்களை வேற மாதிரி ஏதோ பண்ணிட்டேனா? ஆவியான சபைக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவுள். பன்னிரண்டு பேரும் தேவனால் நடத்தப்பட்டவர்கள். 12 பேரும் சபையாரில் ஒருவர். 12 பேரும் சபைக்காக தான் போனவர்கள். 12 பேரும் தேவனுடைய அடையாளத்தோடு தான், யெகோவாவுடைய நாமத்தினால் போனார்கள். ஆனால் 10 பேருக்குள்ளே வேறே, 2 பேருக்குள் வேறே. உங்களுக்குள் யார் இருப்பது? இது என்னுடைய கேள்வி. இந்த இடத்துல ஆண்கள் வளரணுமா பெண்கள் வரணுமான்றது நோக்கல, சபையார். ஆமென். ஒருவேளை இன்றைக்கு இந்த தலைப்பை அருமையான இவர்கள் தியாகத்தோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்க தியாகத்தோடு ஏற்றுக்கொள்ளனா நான் இந்த டைட்டில் நான் பேசியிருக்க மாட்டேன். ரைட்? அடியும் காயமும் அவங்களுக்கு உழுகுது, ஆனால் ஆரோக்கியம் எல்லாருக்கும் உண்டாகுது. நான் சொல்ற ஆவிக்குரிய அந்த மெசேஜ் புரியுதா? இந்த டைட்டில் அவங்க ஏற்றிக்கிட்டு இந்த காயத்தை உள் வாங்கிக்கிறாங்க. ஆனால் சபையாருக்கு ஒரு ஹீலிங் ஆண்டவர் கொடுக்க போகிறார். நான் ஒரு வேற ஆவிக்குரிய ரீதியில் பேசுறேன். அவங்க இன்னைக்கு இதை வாங்கி
இந்த டைட்டிலை போட்டு போதர்கிட்ட சொல்லி இன்னைக்கு இந்த ஸ்கிட்டெல்லாம் நடித்து இன்னைக்கு அவங்க ஏதோ ஒரு அவளால் முயன்ற ஆயத்தப்படுத்தி அன்போடு கூட தாழ்மையோடு பணிவோடு ஆண்டவரே எங்களுடைய திருச்சபைக்காக செய்கிறாங்களே. இப்போ ஆவியானவர் பேசுகிறார் சபைக்கு. இன்றைக்கு யோசுவா காலேபை போல நான் இங்கே என் திருச்சபையை நான் எதிர்பார்க்கிறேன் என்று ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு என்னுடைய செய்தியுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, த மேன் வித் அ டிஃபரண்ட் ஸ்பிரிட். நான் எதிர்பார்க்கிறது என் பிள்ளைகள் வேறே ஆவியை உடையவர்களாக இருக்க வேண்டும். அது யாருடைய ஆவி? காலேப் யோசுவாவினுடைய ஆவி. ஆமென். யாருடைய ஆவி? காலேப். ஆமென். என்ன செய்யணும், என்ன பேசணும், எங்க போகணும், எதை சொல்லணும், எல்லாம் அவருடைய சித்தத்தின்படி. கீழே நீங்க வாசித்தீங்கன்னா மகா நல்ல தேசம் என்று அவர் சொன்னது மாத்திரமல்ல, 8ஆம் வசனத்தில் என்ன சொல்றாங்கம்மா? கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தில் நம்மை கொண்டு போய் பாருங்க. இந்த 10 பேர் அழ வச்சுட்டாங்க, புலம்ப வச்சுட்டாங்க, செத்தா நல்லா இருக்குன்றாங்க, வனாந்திரத்தில் இருக்கலான்றாங்க, ஜனங்களுக்குள்ள துர்ச்செய்தியை பரப்பிட்டாங்க. ஆனால் இந்த 2 பேர் சொல்றாங்க அது மகா நல்ல தேசம். அது எப்படிப்பட்ட தேசம்? பாலும். அப்போ 2 விதமான பார்வை உள்ளவர்கள் ஒரே சபையில் இருக்கிறார்கள். 2 விதமாய் பேசுகிறவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். 2 விதமாய் பார்க்கிறவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். எங்கே? இஸ்ரவேலுக்குள்ளே. இப்போ மெஜாரிட்டி கொஞ்சம் மோசமா இருக்குது, கொஞ்சம் மைனாரிட்டி 2 வித்தியாசமா பேசுது. இப்போ நான் கேட்குறேன், இங்கே மெஜாரிட்டியா மைனாரிட்டியா? பொதுவாக சொல்லுவாங்க கிறிஸ்தவர்கள் என்னன்னு சொல்றாங்க? என்னன்னு சொல்றாங்க? என்னன்னு சொல்றாங்க? இப்போ இங்கே பாருங்க, இங்கே மைனாரிட்டி. யார் மைனாரிட்டி? 2 பேர். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்படின்னா நீங்க ஏதோ இந்த செய்தியே பிடிக்கலன்ற மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க. அப்படியா? யார் மைனாரிட்டி? யோசுவாவும் காலேபும். மெஜாரிட்டி யாரு? 10 லீடர்ஸ், 10 கோத்திரத்தில் இருக்கிறவங்க. இப்போ தொடர்ந்து என்ன சொல்றாங்க பாருங்க. இந்த 2 பேரும் 9ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கும்? கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் பார்வையை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஒரு ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை தேவன் எனக்குள் நமக்குள் கொடுக்கிறார். ஏதோ உங்களுக்கு நான் செய்தி சொல்ல, எனக்குள் ஆண்டவர் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கிறார். இல்லை எனக்குள். நான் ஏதோ உங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு வரல, நான் கற்றுக்கிட்டு வரேன். ஆமென். நாங்கள் 2 பேர் இங்கே இந்த பலிபீடத்தில் அமர்ந்திருக்கிறோமே, உங்களுக்கு சொல்லுவதற்கு முன்பதாக முதலாவது ஆண்டவரே எங்களுக்கு நாங்கள் சுவாமி, நாங்கள் சுவாமி. என்ன அழகாக நீங்கள் அந்த குறுநாடகத்தை நடத்துனீங்க, அழகாக பாடினீங்க. அருமையான ஒரு திருச்சபையை தேவன் கொடுத்திருக்கிறார். நம்மளை நேசிப்பதினால ஆண்டவர் எதையோ இன்றைக்கு நம்மளத்தில் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்குள் இந்த 10 பேருடைய ஆவி இருக்கவே கூடாது. அது துர்ச்செய்தியை பரப்புகிற ஆவி, அது புலம்ப செய்கிற ஆவி, அது அழ செய்கிற ஆவி, அது சாவை விரும்புகிற ஆவி, செத்து போனால் நல்லா இருக்கும்னு சொல்லுகிற ஆவி, அது வனாந்திரத்திலேயே வைக்கிற ஆவி. ஆனால் இந்த 2 ஆவியோ இட்ஸ் a different spirit. இது எங்க சொல்லுகிறது ஆவி? இது என்ன சொல்லுது? பாலும் தேனும் ஓடுகிற ஆவி. ஹல்லேலூயா. மகா நல்ல தேசம் என்று சொல்லுகிற ஆவி, அது எப்ரோனை சுதந்தரிப்போம் என்று சொல்லுகிற ஆவி. அவர்களை காத்த நிழல் போய்விட்டது, நம்மை காக்கிற நிழல் நம்ம மேலே இருக்கிறது. டி மேஜர் பிடிங்க பார்ப்போம். ஆமென். அவர்களை காத்த நிழல் விலகி போயிற்று. ஆமென். கர்த்தர் நம்மோடு. ஆமென். உன்னதமானவரின் உயர் மலையில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான்.
இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். பாருங்க, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில். யோசுவாவும் காலேபும் சொல்றாங்க, அவங்க கிட்ட எங்க இருக்குது நிழல்? நிழல்லாம் போயிடுச்சு. ஆனா எங்க மேல என்ன இருக்குது? ஒரு நிழல் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த 2 பேர் மேல மாத்திரம் எப்படி நிழல் வந்துச்சு? ஒரே சபை, அந்த 10 சொல்லுது எங்க மேல என்ன இல்லை, அங்கேயும் எங்கேயும் நாங்கள் ஒன்றும் பார்க்கல. இவங்க சொல்றாங்க, அந்த கானானியர், அந்த எகிப்தியர், அந்த பெலிஸ்தியர், அந்த ஆவிகள், அவர்கள் மேல் இருந்த நிழல் போயிடுச்சு. ஆனா இஸ்ரவேலர், எங்கள் மேல் ஒரு நிழல் இருக்கிறது. நம்புறீங்களா? நம்புறீங்களா? இந்தியாவில் இமயம் முதல் குமரி வரைக்கும் இருக்கின்ற ஒவ்வொரு திருச்சபை, ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகள், தமிழகத்தில் இருக்கிற நாம், எர்ணாவூரில் இருக்கிற நம்முடைய திருச்சபை, உங்களை காக்க ஒரு நிழல் இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அதுதான் பாரதி அழகா சொன்னார். என்னை காக்கிற ஒரு நிழல் இருக்கிறது என்பதை என் அப்பாவும் அம்மாவும் இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க நினச்சிட்டாங்க இவன் யாரோ ஒரு வாலிப விரும்புகிறான் போல, அதுக்காக தான் இவன் என்ன செய்கிறா, எஸ்கேப் ஆகிட்டு அங்கே போகிறான். அவர் சொன்னா, என்னை காக்கிற ஒரு நிழல் இயேசு உண்டு, அந்த நிழலுடைய கண்ட்ரோலில் நான் இருக்க விரும்புகிறேன். நாமே இஸ்ரவேலரை வழி நடத்தின அக்கினி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம் அவளை பத்திரமாய் கொண்டு போய் கானானிலே கொண்டு போய் சேர்த்தது. ஆமே. உங்கள் குடும்பத்தை காக்கிற நிழல் யார்? உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தன் கரங்களில் ஏற்றிடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தன் கரங்களில் ஏற்றிடுவார். அவர் சட்டை அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். நீங்க வாசிக்கும் போது தொடர்ந்து நீங்க வாசிங்க. அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். அவர்கள் நமக்கு இறையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு என்ன ஆயிற்று, போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 10ஆம் வசனத்துல என்ன நடக்குது பாருங்க. இத பாத்தீங்களா? இந்த ஸ்டோரிய புரியுதா உங்களுக்கு? முறுக்குறவங்க மாத்திரமல்ல, அழுறவங்க மாத்திரமல்ல, கூக்குறவங்க மாத்திரமல்ல, செத்தா நல்லா இருக்கும்னு சொல்றவங்க மாத்திரமல்ல, அந்த நிழல் போயிடுச்சுன்னு சொன்னவங்க மாத்திரமல்ல, யாரும் இருக்கிறாங்க அங்க சபையார்ல. என்ன வாஸ்தவம்? யார் இருக்கிறா? நீ சொல்ற வரைக்கும் விட மாட்டேன். யாரும் இருக்கிறா? அப்ப உள்ள கல்லெறிகிறவங்களும் இருக்கிறாங்க, தொட்டதுக்கெல்லாம் கல் எடுக்கிறவங்க உள்ள இருக்கிறாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குல்ல, ஏன்னா நீங்க சப்ஜெக்டே வேற மாதிரி இருக்குது. நான் சொல்ல, வேதம் சொல்லுது. அன்றைக்கு இஸ்ரவேல் என்றும் சபையாருக்குள் அழுதுட்டே இருக்கிறவன் இருக்கிறான், கூக்குரல் இடுறவன் இருக்கிறான், செத்தா நல்லா இருக்குன்னு இருக்கிறான், வனாந்திரத்திலேயே இருந்துட்டா நல்லா இருக்குதுன்னு சொல்றான். அது மாத்திரமல்ல, துர்ச்செய்தியை பரப்புறவன் இருக்கிறான், முறுமுறுக்கிறவன் இருக்கிறான், ஏதாவது ஒரு பிரச்சனை ஃபர்ஸ்ட் எதை எடுக்கிறவன் இருக்கிறான். ஆனா 2 பேர் மாத்திரம் சொல்றான், இல்ல இல்ல, என்னை காக்கும் ஒரு நிழல் உண்டு, எபிரோனை சுதந்திரிக்கிற பலன் எனக்கு உண்டு. அந்த தேசம் மகா நல்ல தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், நாம் சுதந்திரிப்போம் என்று சொல்லுகிறான். நீங்கள் யார்? நீங்கள் யார்? நான் அடிக்கடி நான் சொல்லுவேன்,
போனா எனக்கு அருமையா பழம்லாம் கொடுக்குறீங்க. அதை விட எனக்கு நீங்கள் செய்வதை விட ஆவியானவர் ஒன்று எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு. அதை நீங்க கொடுக்க ரெடியா இருக்கிறீங்களா? எனக்கு ஒரு ஷால் கொடுக்குறீங்க, எனக்கு ஒரு பழத்தட்டு கொடுக்குறீங்க, ஆண்டுடைய இறைப்பணியை நடத்துவதற்கு காணிக்கைகளை கொடுக்குறீங்க. ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, இல்லை, நான் விரும்புகிற யோசுவாவின் உள்ளம் எனக்கு தேவை, நான் விரும்புகிற காலேபின் உள்ளம் எனக்கு தேவை. அதை கொடுக்கறதுக்கு இவங்க ஆயத்தமா இருக்கிறாங்களான்னு கேளுன்றார். அதற்காக என்னை இன்னைக்கு அங்கே அனுப்பியிருக்கிறார். காலேபின் உள்ளம் எனக்கு தேவை. The man with a different spirit. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு ஆவி, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு அபிஷேகம், ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு அர்ப்பணிப்பு, ஆண்டவர் எதிர்பார்க்கிற பிரதிஷ்டை. எட்டரை மணினா 8:30 மணி தான். பரிசுத்தம்னா பரிசுத்தம் தான். ஜீவ பலினா ஜீவ பலி தான். என்னால் ரெட்ட வாழ்க்கை வாழ முடியாது. எத்தனை பேர் இன்னைக்கு ரெடியா இருக்கிறீங்க? யோசுவாவும் காலேபும் சொன்னாங்க, எங்களால் ரெட்ட வாழ்க்கை வாழ முடியாது. நாங்கள் வாழ்ந்தா யெகோவா தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம். எங்கள் கண்களை நாங்கள் ஒப்பு கொடுத்துருக்குறோம், ஆகவே தான் எங்களுக்கு பாலும் தேனும் தெரியுது. அவங்க கண்ணை ஒப்பு கொடுக்கவே இல்லை, ஆகவே வெட்டுக்கிளி தெரியுது. நாங்கள் இயேசு என்ற நற்செய்திக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம், ஆகவே எங்களிடத்தில் நற்செய்தி உண்டு. அவர்கள் இன்னும் ஒப்பு கொடுக்கல, ஆகவே துர்ச்செய்தியே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். யோசுவாவும் காலேபும் சொல்றாங்க, எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று என் ஆண்டவரின் கவலைகளை மாற்றிவிட்டார். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் துர்ச்செய்தியை தான் பரப்புவோம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி காலேபும் யோசுவாவும் சொல்றார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் வனாந்தரத்தில் செத்தா நல்லா இருக்கும்ன்றாங்க. ஒரே சபைக்குள் 2 விதமான அர்த்தங்கள், 2 விதமான ஆவிகள், 2 விதமான பேச்சுகள். இவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் மன்னிப்போம் மறப்போம். அவர்கள் சொல்லுகிறார்கள், கல்லை எடுப்போம். ரைட்? எப்படி பார்த்தீங்களா? நான் வேதத்திலிருந்து அப்படியே உங்களுக்கு சொல்றேன். இது என்னுடைய, நான் ஒரு ஸ்டோரி குக்கப் பண்ணிட்டு வரல, வேதத்தில் இருந்து அப்படியே. ஆமாம், எல்லாம் எனக்கு இங்கே ரொம்ப சந்தோஷமாகுது. எல்லார் கையிலையும் பைபிள் இருக்குது. தயவு செய்து மொபைல் ஃபோனை கொண்டு வராதீங்க. எதை கொண்டு வாங்க? பைபிளை கொண்டு வாங்க. சமீபத்தில் கேரல் ரவுண்டுக்கு வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு, நம்ம சர்ச் தான். இப்பொழுது வேத பாடம் வாசிக்கப்படும், வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்பேன். நான் நினச்சேன் பைபிள் தான் எடுப்பாங்கன்னு பார்த்தேன். ஒரு பாப்பா தங்கச்சி மொபைல் ஃபோன் எடுத்தான், இப்படின்னா எங்கப்பா வேத பாடம்? ரொம்ப நகைச்சுவையாக இருக்குது நம்முடைய வாழ்க்கை, இல்லையா? ஒரு பக்கம் ஆண்டவரை பற்றி தான் பேசுகிறோம், ஆண்டவரை பற்றி தான் சொல்கிறோம், ஒர்ஷிப்லாம் செய்கிறோம், காணிக்க கொடுக்குறோம், அது செய்யறோம், எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் உள்ள நம்மளை அறியாமையே வேற பக்கம் போயிட்டே இருக்கிறோம். அதை தான் பவுல் சொல்றாரு, உங்களை வழிவிலகி போக செய்வது யார்? ஆவியிலே ஆரம்ப பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தில் ஏன் முடிவு செய்து கொண்டிருக்கிறீர்கள்? யோசுவாவும் காலேபும் வெட்டுக்கிளியை பார்க்கல, பாலும் தேனும் ஓடுகிற நதியை பார்த்தான். மகா நல தேசத்தை பார்த்தால் எளிதாக சுதந்திரிக்கலாம் என்று சொன்னார்கள். அந்த நிழல் போய்விட்டது. நம்மேலே ஒரு நிழல், மேகஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் என்று சொல்லுது. இதை இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? என்ன பேசுற நீ? கல் எடுத்து அடிச்சிருவோன்னு சொல்றாங்க. பாருங்க, இன்னைக்கு ஆவிக்குரியதை ஆவிக்குரியவர்களே வெறுக்கிறார்கள். ஆவிக்குரியதை ஆவிக்குரியவனே வெறுக்கிறான். பாட்டு பாடிக்கிட்டே வெறுக்கிறான், ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டே வெறுக்கிறான், பைபிளை தூக்கிட்டே வெறுக்கிறான், கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டே வெறுக்கிறான், கிறிஸ்தவ பெயரை வச்சுட்டே வெறுக்கிறான். இன்னைக்கு நான் சொல்லுவேன், கிறிஸ்தவனுக்கு எதிரி கிறிஸ்தவன் தான். நான் மற்றவங்களை குறை சொல்லவே மாட்டேன். ஏன்னா அதை விட ஆபத்து எங்கே தான் இருக்குது? கிறிஸ்தவ சமூகத்தில் இருக்குது. நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ யோசுவாவுக்கும் காலேபுக்கும் எதிர்ப்பு எங்கிருந்து வந்தது? கானானியர்கிட்ட வந்துச்சா, எகிப்தியர்கிட்ட வந்துச்சா, பெலிஸ்தர்கிட்ட வந்துச்சா? சபையார்கிட்ட தான் வந்துச்சு. யார் அவர்களுக்கு பேர் என்ன? இஸ்ரவேலர். இவர்கள் எல்லாரும் யாரால் நடத்தப்படுகிறார்கள்? ஒரே தேவனால் நடத்தப்படுகிறார்கள். ஆனால் வேறு விதமான காலம்.
இப்போ என்ன நடக்கிறது பாருங்க, சபையார் எல்லாரும் அங்கே சொன்னார்கள் கல்லெறிய வேண்டும் என்று. உடனே உடனே வாசிங்க எல்லாரும், உடனே கர்த்தருடைய மகிமை நீங்கள் தேவனுடைய மகிமையை கொண்டு வருகிற காலேபாக, நீங்கள் தேவனுடைய மகிமையை கொண்டு வருகிற யோசுவாவாக இந்த சபையில் இருக்க வேண்டும். ஆமென். பாருங்க, கல்லை எடுத்து அடிக்கிறதுக்கு ரெடி ஆகும் போது தேவனுடைய மகிமை அங்கே யாருக்கு தெரிகிறது? சபையார் எல்லாருக்கும் தெரியுது. அப்போ சபைக்குள்ள எப்படிப்பட்ட யோசுவாவின் ஆவி இருக்கணும், எப்படிப்பட்ட காலேபின் ஆவி இருக்கணும்? தேவனுடைய மகிமையை கொண்டு வருகின்ற ஆவியா இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க வாசித்து பாருங்க, 2 தீமோத்தியில வாசித்தோம் இல்லையா, 2வது வேத பாடமாக அதில் வாங்க. அதில் ஒரு காரியத்தை என்ன சொல்றாரு பாருங்க, பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பாருங்க என்ன சொல்லுங்க, 7ஆம் வசனத்தை வாசிங்க. இல்லை 2 தீமோத்தி தானே? ஆமாம், ஒரே நிமிஷம் வாசிங்க. அதில் கீழே வாசிங்க, 9ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. நீ சீக்கிரமாக என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதைப்படு. 10ஆம் வசனம், ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனேஸ் சபைக்கு என்ன செய்யிட்டான்? பட்டணத்துக்கு போய்விட்டான். பாருங்க, இங்க ஒரு குரூப் இருக்குது. இவங்க எல்லாம் யாரோடு ஊழியம் செய்தவர்கள்? அப்போஸ்தலனாகிய பவுலோடு ஊழியம் செய்தவங்க. இதுல யாரை சொல்றாரு? தேமாவை சொல்றாரு. தேமா எங்க போயிட்டானா? தேமா இல்ல, 10ஆம் வசனம் பைபிளை பார்த்து சொல்லுங்க நீங்க. ஆமா, நீங்க அது வாஸ்தா தான் சரியா சொல்ல முடியும். பைபிளை நீங்க பாருங்க, வளர்ச்சி எதுல வரணும்? நமக்கு பைபிள் நாலேஜில் வளர்ச்சி வரணும். புரியுதா? தேமாவை பத்தி என்ன சொல்லுது? தேமா எதன் மேல் ஆசை வச்சுட்டான்? இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து யாரை விட்டு பிரிஞ்சுட்டானா? அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போ உலக ஆசை வந்துருச்சுன்னா ஆவிக்குரியங்களை விட்டு அவன் அப்படியே ஸ்லோவா என்ன ஆவான்? உலக ஆசை வந்துருச்சுன்னா ஆவிக்குரிய மெசேஜ் அவன் விரும்ப மாட்டான். உலக ஆசை வந்துருச்சுன்னா வாரம் சர்ச்சுக்கு வர்றது விருப்பம் வராது. வேலை ஒரு பக்கம், நமக்கு இருக்கிற ஷிஃப்ட்டு, நமக்கு இருக்கிற ஸ்கூலு, நமக்கு இருக்கிற காலேஜ், நமக்கு இருக்கிற பிஸ்னஸ், டிராவல், நியாயமான அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் பிரதானமாய் ஒரு மனுஷனுடைய ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்தில் உண்டாகிற அந்த விரிசல் எப்படின்னு கேட்டிங்கன்னா, பவுலடியார் சொல்லுகிறாரு, நல்லா தான் என் கூட இருக்கிறான், ஆனால் இப்போ இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு என்ன செய்தான்? பிரிந்தான். பிரிவு எங்கே வருகிறது? ஏன் வருது? பாருங்க, அங்கே ஏன் பிரிவு வந்துச்சு? 2 பேர் கரெக்டாக சொல்கிறாங்க, அது நல்ல தேசம், சுதரிக்கலாம், அது தேவன் கொடுத்தது, தேவனுடைய நிழல் இருக்கிறது, பாலும் தேனும் ஓடுகிற தேசம், பயப்பட வேண்டாம். ஆனால் மற்ற 10 என்ன சொல்லுது? அது நல்ல தேசம் இல்லை, பாலும் தேனும் ஓட முடியாது, செத்தா நல்லா இருக்கும், முறுமுறுக்கலாம், அழலாம், புறம்பலாம், கூக்கள் இடலாம், எல்லாம் நெகட்டிவ், எல்லாம் நெகட்டிவ். கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரெஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டுக்கு என்ன செய்தான்? போய்விட்டான். இப்போ 11ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு லூக்கா மாத்திரம் என்னோட இருக்கிறான், மார்க்குன்னு ஒருத்தர் இருக்கான், அவனை உன்னோடு கூட்டிக் கொண்டு வா. அவன் எப்படி இருக்கான்? ஊழியத்தில். அவன் எப்படி இருக்கான்? சபையில் பிரயோஜனம் உள்ளவனா இருக்கான். அப்போ அந்த 10 பேர் பிரயோஜனம் இல்லாததையே பேசுறாங்க, பிரயோஜனம் இல்லாததையே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட இருந்த அந்த டீம்லையும் சிலரை பார்த்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லாதவர்களாகவே இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து போறாங்க. ஆனால் மார்க்கும் லூக்காவும் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட இருந்து எப்படி இருக்கிறாங்க? பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இப்போ நீங்க தான் முடிவு செய்யணும், நான் யாராக இருக்கிறேன். நான் என்னாகமத்தில் சொல்லி நான் உங்க முன்னால் ஒரு கொஸ்டினை வச்சேன். இப்போ தீமோத்தியில் ஒன்று சொல்லி நான் யார் இருக்கிறேன். we have to take a decision. சரியா?
இவைகளை ஒட்டு பார்த்து நம்முடைய வளர்ச்சியை ஆவியானவர்கிட்ட இப்போ ஒரு பொருத்தனை செய்யணும். என்ன பொருத்தனை செய்யணும்? ஆண்டவரே, நான் அந்த 10 ஒருவன் அல்ல, அந்த 2 ஒருவன். ஆமென். அப்போஸ்தலனோடு கூட இருந்த கிரெஸ்கே, தேமா, அந்த மாதிரி ஸ்பிரிட் இல்லை. நான் மார்க்குவை போல, லூக்காவை போல பிரயோஜனம் உள்ளவன். இதெல்லாம் கரெக்டாக நீ ஒப்பிட்டு பார்த்து ஆண்டவர்கிட்ட நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்துட்டோம்னா அதுதான் ரியல் growth. அதுதான் எனக்கு வேலையே இல்லை இப்போ. எனக்கு என்ன இல்லை? ஆமாம், என்னுடைய பேனரை தூக்கி பின்னால் வச்சுட்டு ராஜ நடைய தூக்கி நான் போவேன் இல்லை. நமக்கு பேனர்லாம் அவசியம் இல்லை. நமக்கு ராஜாவா சிங்கமா எதில் தான் இருக்கணும்? யோசுவாவை போல, காலேபை போல இருக்கணும். ஆமென். ஆமாம், பேனர்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கையில் சிலத்தில் ஃபெயிலியர் ஆகுது. நான் சொல்றது புரியுதா? இப்போ நம்ம சபை, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய வாலிபர்கள், நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கம், நம்முடைய சிறுவர் ஊழியம், நம்முடைய லீதியால் ஐக்கியம், கொர்நேலியு ஐக்கியம், நம்முடைய ஆண்கள், இவைகள் எல்லாம் அதில் நம்ம பார்க்கிற வளர்ச்சி காலேப் யோசுவாவினுடைய வளர்ச்சி, மார்க்கு லூக்காவினுடைய வளர்ச்சி. லூக்கா மார்க்கினுடைய வளர்ச்சி எப்படிப்பட்டது? பிரயோஜனம் உள்ளவர்கள். ஆமென். எப்படிப்பட்டவர்கள்? பிரயோஜனம் உள்ளவர்கள். ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்க. பவுல் எப்படி எழுதுறாரு பாருங்க. அவர்கள் பிரயோஜனம் உள்ளவர்கள், பிரயோஜனம் உள்ளவர்கள். இப்போ என்ன சொல்றாரு பாருங்களேன். அங்கே 14ஆம் வசனத்தில் இன்னொரு வசனத்தை சொல்றாரு பாருங்க. கண்ணானனாகிய அலெக்சாந்தர் பாருங்க. அடுத்த பர்சனாலிட்டி பாருங்க, அடுத்த கேரக்டர் பாருங்க. கண்ணானனாகிய அலெக்சாந்தர் என்ன செஞ்சான்? வெகு தீமை செய்தான். அப்புறம் அவனுடைய செய்கைக்கு தகுதாக கர்த்தர் அவனுக்கு என்ன செய்வார்? அப்ப யாராய் வாழ்கிறார்களோ அதற்கு ஏற்ற பலன் உண்டாகும். 10 பேராய் வாழ்ந்தால், இவர்களாய் வாழ்ந்தால் அதற்குரிய பலன். ஆனால் மார்க்குவாய், லூக்காவாய், அங்கே காலேபாய், யோசுவாவை வாழ்ந்தால் அதற்குரிய பலன். ஆமென், ஆமென். இப்போ நானும் நீங்க யாருடைய ஆவியை பெற்றவர்கள்? the man with a different spirit. ஹல்லேலூயா. என்னை ஆண்டவர் விசேஷமான ஆவியினால் எங்களை நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா, நிரப்பி இருக்கிறார். அதனால தான் யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ உயிரோடு இருக்கும் நாள் அளவும் ஒருவன் உன்னை எதிர்த்து, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இதை யாருக்கு சொன்னார்? 10 பேருக்கா, யோசுவாவுக்கா? நீங்கள் யார்? இப்போ உங்களுக்கு தான் சொல்றார். நீங்கள் யார்? காலேப். நீங்கள் யார்? யோசுவா. நீங்கள் யார்? மார்க்கு. நீங்கள் யார்? லூக்கா. நீங்கள் யார்? தெபோரால். நீங்கள் யார்? மரியாள். நீங்கள் யார்? எலிசபெத். இவங்களுக்கெல்லாம் தேவன் செய்ததே வேற மாதிரி. ஹல்லேலூயா. பாருங்க, சூசான் அரண்மனை கலங்கிட்டு இருக்குது, எஸ்தர்கோ வெற்றி. இஸ்ரவேல் கலங்குது, தெபோராலுக்கு வெற்றி. அங்கே எருசலேம் எல்லாம் ஏரோது 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகள்லாம் வெட்டணும்னு சொல்றான். ஆனா மரியாள், அவளுக்கு ஒரு வெற்றி. ஹல்லேலூயா. அங்கே அப்போஸ்தலர் நடபடிகளிலே எல்லாம் இரத்த சாட்சியா மரித்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஏரோது அங்கே உட்கார்ந்து ராஜவஸ்திரம் தரித்து தன்னை தேவனாக உயர்த்துகிறான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா புழுத்து செத்தான். வேத வசனம் வளர்ந்து பெருகிட்டு. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்து காட்ட முடியும். இந்த ஆண்கள் ஐக்கிய சங்கம், இந்த பெண்கள் ஐக்கிய சங்கம், உங்களுடைய வளர்ச்சி வேறே. ஆமென், ஆமென். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உன்னை எதிர்ப்பதில்லை. நான் மோசேயுடன் இருந்தது போல் உன்னோடு இருப்பேன் என் மகனே. நான் மோசேயுடன் இருந்தது போல் உன்னோடு இருப்பேன் என் மகளே. நீ உயிரோடு இருக்கும்
எதிர்ப்பதில்லை. நான் மோசேயுடன் இருந்தது போல் உன்னோடு இருப்பேன் என் மகனே. கலங்காதே, திகையாதே, நீ போகும் இடமெல்லாம் வருவேன். 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 இந்த 10 பேரும் வராங்க. இந்த 10 பேரும் வராங்க. தேமா வரான், அலெக்சாந்தர் வரான், எல்லாம் வராங்க. பிரயோஜனம் இல்லாததை சுமந்து கொண்டு வருகிறார்கள். துர்ச்செய்தியை சுமந்து கொண்டு வருகிறார்கள். அழுகையையும் புலம்பலையும் நாங்கள் வெட்டுக்கிளிகள் என்று சொல்லுகின்ற அவலட்சணமான அவமானத்தையும் சுமந்து கொண்டு வருகிறார்கள். சுதந்திரிக்கவே முடியாது என்று சொல்லி எதிர்மறையான செய்திகளை சுமந்து கொண்டு வருகிறார்கள். துர்ச்செய்தியை பரப்ப வருகிறார்கள். சபையாரை அழுது புலம்ப வைக்கிறார்கள். இந்த 2 பேரோ, லூக்காவும் மார்க் என்று சொல்லப்படுகிற இந்த சகோதரர்களோ பிரயோஜனமானவைகளை சுமந்து கொண்டு வருகிறார்கள். அது நல்ல தேசம், மகா நல்ல தேசம். அங்கே நான் பாலும் தேனும் ஓடுகிறதை பார்க்கிறேன். ஒரு நிழலை பார்த்தேன், அது தேவனுடைய பிரசனம். ஹல்லேலூயா. என் அன்பு திருச்சபையாரே, இந்த ஆலயத்தில் உங்களுடைய கண்களுக்கு எதையா தெரியுது? நான் இங்கே நிழலை பார்க்கிறேன். ஆமென். நான் இங்கே பாழும் தேன் ஓடுவதை பார்க்கிறேன். நான் இங்கே யோசுவாவையும் காலேபையும் பார்க்கிறேன். நான் இங்கே முகம் குப்புற விழுந்து அழுது ஜெபிக்கிற ஒரு கூட்டத்தை பார்க்கிறேன். இன்றைக்கு அது ஆயத்தமாகுமா? ஆர் யூ ரெடி சில்ட்ரன்? வாலிப பிள்ளைகளே ரெடியா? ஆவியானவர் உங்களோடு பேசுறதை உணர முடியுதா உங்களால? எனக்கு ஒன்றும் புரியல. ஆண்டவர்கிட்ட ஜெபித்து கேட்டபோது ஆண்டவர் தான் சொன்னார், ஆண்டவர் இது கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது, இல்லை நீ சொல். இது கொஞ்சம் எதிர்மறையாக இருக்குது, சொல் சொல். அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? நீ சொல். விரும்புவார்களா? நீ சொல். திரும்ப அழைப்பார்களா? நீ சொல். நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு உங்கள்கிட்ட இருந்து பாராட்டு அவசியம் இல்லை, அங்கிருந்து அங்கீகாரம் மாத்திரம் வேணும். எழுந்து நிற்போமா? ஒப்பு கொடுக்கிறவர்கள் இன்னைக்கு ஒப்பு கொடுத்துருங்க. அடுத்த வாரத்திலிருந்து நம்முடைய ஆராதனை வேறு விதமாக இருக்கணும். இந்த ஆலயத்தில் ஜெபம் கூடணும். ஐயா சொன்னாங்க, இந்த ஆலயத்தில் ஆலயங்களை நிறைய கட்டுறாங்கன்னு சொல்லி. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றார், இல்லை, ஐ வாண்ட் டு பில்ட் மை பீப்புள் டுடே. Let them build the church later. ஆலயத்தை அப்புறம் கட்டட்டும். இன்னைக்கு நான் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை நான் கட்ட போறேன். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெட்டு போன ஆலயம் எது? இன்னைக்கு அதை டெடிகேட் பண்ணுவோம். Hallelujah. God wants to rebuild the altar. தேவனுடைய சரீரமாகிய ஆலயத்தை, தேவனுடைய குடும்பம் என்ற ஆலயத்தை இன்னைக்கு கட்ட விரும்புகிறார். எத்தனை பேர் அது கீழ்ப்படிய விரும்புறீங்க? அது யோசுவாவின் வீடா மாறணும், அது காலேபின் வீடா மாறணும், அது லூக்காவின் வீடா மாறணும், அது மரியாளுடைய வீடா மாறணும், அது இன்னைக்கு எலிசபெத்தினுடைய வீடா மாறணும், சகரியாவின் யோசேப்பினுடைய வீடா மாறணும், அது மார்க் லூக்காவின் வீடா மாறணும், பிரயோஜனமுள்ள வீடா மாறணும். இன்னைக்கு சொல்லுங்க, சுவாமி என் வீட்டில் சில கல்லை நான் வச்சிருந்தேன், அதை இன்னைக்கு தூக்கி வெளியே போடுறேன். தேவன் விரும்பாத சில கற்கள் அங்கே இருக்கிறது, அதை இன்னைக்கு தூக்கி போட விரும்புகிறீங்களா? உங்க உள்ளத்துல சில கற்கள் இருக்கிறது, உங்க மனசுல சில கற்கள் இருக்கிறது. அந்த கற்களை எடுத்து அடிக்கிறதுக்கு இல்ல, அந்த கற்களை இன்னைக்கு தூக்கி எறிங்க. இன்று முதல் God going to bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். சில தேவன் விரும்பாத கல் சில வீட்டுல அடைச்சுக்கிட்டு இருக்குது, அதனால சில ஆசீர்வாதத்தை நீங்க பெற முடியல.
அந்த பாலும் தேனும் வராம இருக்குது எதுக்கு தெரியுமா? கையில சில கல்லை வச்சுட்டு இருக்கிறீங்க நீங்க. உன்னால மன்னிக்க முடியல, தாழ்த்த முடியல, அர்ப்பணிக்க முடியல, இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க ஏதோ ஒன்றை. அந்த 10 பேரும் துர்ச்செய்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க எதை ரொம்ப பேசுறீங்கன்றதை இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் விரும்பாததை நிறைய பேசுறீங்களா? அப்படி என்று சொன்னால் அது ஒரு கல்லை போல அடைச்சிட்டு இருக்குது. நம்முடைய வீட்டை, நம்முடைய ஆசீர்வாதத்தை, நம்முடைய நன்மைகளை இன்னைக்கு ஒப்பு கொடுத்தால் ஒரு மாற்றத்தை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு நம்முடைய திருச்சபைக்குள், நம்முடைய குடும்பத்துக்குள், நம்முடைய வாழ்க்கைக்குள் ஆண்டவர் சொல்கிறார், அந்த தேனை, அந்த பாலை நான் ஓடும்படி நான் செய்ய விரும்புகிறேன். அந்த முறுமுறுப்பை நம்ம அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, முறுமுறுப்பை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எங்க கையில் இருக்கிற கற்களை தூக்கி போடுறோம். என்னுடைய ஆசீர்வாதத்தை அடைத்து கொண்டிருந்த அந்த கல், அதை தூக்கி போடுகிறான். ஆண்டவரே, என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். எனக்கு அன்பானவர்களே, கண்களை மூடலாமா? எத்தனை பேர் இன்னைக்கு தர விரும்புறீங்க? நம்முடைய பணத்தை கொடுக்க நம்மளால சில நேரத்தில் முடியும், உழைப்பை கொடுக்க முடியும், நம்முடைய பொருளை கொடுக்க முடியும். நீங்க நிறைய கொடுத்துருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, யோசுவாவை போல, காலேபை போல, மார்க்குவை போல, லூக்காவை போல யார் பிரயோஜனமாய் உள்ளத்தை கொடுக்க விரும்புறீங்க? கரங்களை தூக்குறீங்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். வெட்கப்பட வேண்டாம். அதுதான் பாலும் தேனும் ஓடி வருவதற்கு the right time to flow the milk and honey in our family, in our church. Yes, உங்களுடைய கரங்களை கீழே போடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இரத்தத்தின் வல்லமையினாலே இன்றைக்கு அந்த மேகம், அந்த நிழல், அந்த அக்னி ஸ்தம்பம், அந்த மேக ஸ்தம்பம் நம்முடைய திருச்சபை மேல், நம்முடைய குடும்பங்கள் மேல், நம்முடைய பிள்ளைகள் மேல் நிழலிடுவதாக, நிழலிடுவதாக. எல்லாரும் சொல்லுங்க, எங்க குடும்பத்தின் மேல் நிழலிடுவதாக. நான் என்னை, எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இனி தேவனுக்கே முற்றுமுடிய முழுசா ஆண்டவருக்கு தான் என்னுடைய நேரம், என்னுடைய சமயம் எல்லாம் எல்லாமே இயேசுவுக்கே, என் எல்லாம் இயேசுவுக்கே, சிரசு முதல் உள்ளம் கால் வரை எல்லாமே இயேசுவுக்கே. எல்லாரும் வலது கரத்தை தலை மேல வச்சு சொல்லுங்க. அதான் இன்னைக்கு நம்ம செய்ய போற அர்ப்பணம். எல்லாமே இயேசுவுக்கே, என் எல்லாம் இயேசுவுக்கே, சிரசு முதல் உள்ளம் கால் வரை எல்லாமே இயேசுவுக்கே. இன்னும் ஒரு விஷயம், உள்ளமா, ஆத்மார்த்தமா, ஆவியிலிருந்து சிலுவையை உற்று பார்த்து உங்க மனதில் ஏசப்பாவுடைய அந்த காயங்களை, அவருடைய அடிகளை, ரத்தத்தை அப்படியே மனசுல நிறைச்சி, ஆண்டவரே ஏசப்பா, இன்னைக்கு என் கையில இருந்த கல்லெல்லாம் தூக்கி போட்டுடுறேன், முறுமுறுப்பை தூக்கி போட்டுடுறேன், எல்லா துர்ச்செய்தியை தூக்கி போட்டுடுறேன், எல்லாம் சாவ விரும்பின எல்லா காரியங்களை நான் தூக்கி போட்டுட்டு, நான் காலேபினுடைய ஆவி, யோசுவாவினுடைய ஆவி, the man with a different spirit என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி எனக்குள்ள ஒரு புதிய ஆவியை நீர் ஊற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்லாமா? எல்லாமே இயேசுவுக்கே, என் எல்லாம் இயேசுவுக்கே, சிரசு முதல் உள்ளம் கால் வரை எல்லாம் இயேசுவுக்கே, சிரசு முதல் உள்ளம் கால் வரை எல்லாம் இயேசுவுக்கே. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்க
படைக்கிறேன், உம் பாதத்தில் சொல்லுவோம். என்னை தருகிறேன், தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. குருவனை உம் கையில் களிமண் உடைத்து உருவாக்கும் சித்தமல்ல உம் சித்தம் நான் தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன், தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், உம் பாதத்தில் என்னை தருகிறேன், தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. உனக்காகவே நான் வாழ்கிறேன், வளைந்திடும் உம் சித்தம் போ உமக்காகவே நான் வாழ்கிறேன், வளைந்திடும் உம் சித்தம் போ. எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. என்னை தருகிறேன், தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், உம் பாதத்தில் என்னை தருகிறேன், தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், படைக்கிறேன், உம் பாதத்தில் உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. ஆண்டவர் சொல்லுகிறார், காலேப், யோசுவா, நீ வேற ஆவியை இன்றைக்கு பெற்றிருக்கிறாய். எலிசபெத், மரியாள், நீ வேற ஆவியை பெற்றிருக்கிறாய். என் தூதனாகிய காபிரேலை நான் அனுப்பினது போல, நான் அக்னி ஸ்தம்பத்தை மேக ஸ்தம்பத்தை மோசே அனுப்பினது போல, என் தீர்க்க தரிசிகளை அனுப்பினது போல இன்றைக்கு என் வார்த்தையை அனுப்பியிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் அடைத்திருந்த கற்களை புரட்டி, இதோ பாலும் தேனும் ஓடும்படி உங்களுடைய திருச்சபையை, உங்கள் ஊழியங்களை, உங்களுடைய குடும்பங்களை, உங்களுடைய பிள்ளைகளை, கர்ப்ப பிறப்புகளை, உங்களுடைய கையின் பிரயாசங்களை, அப்பத்தையும் தண்ணீரையும் நான் ஆசீர்வதிக்க போகிறேன். நீங்கள் இப்பொழுது வேற ஆவியை பெற்றபடியினால் உங்களை ஒரு நிழல் காக்கும். அது என்னுடைய கரம் அந்த நிழலாய் இருக்கும். நீங்கள் எபிரோனை சுதந்தரிப்பீர்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்தரிப்பீர்கள். புதிய ஆண்டிலே சுதந்தரிப்பீர்கள். உங்கள் குடும்பம் சுதந்தரிக்கும், திருச்சபை சுதந்தரிக்கும். உங்கள் ஆயர், அவருடைய குடும்பம், மூப்பர்கள், குழுவினர் அனைத்து பேரும், வாலிபர்கள், கர்ப்ப பிறப்புகள், வயது முதிர்ந்தவர்கள், பெற்றோர், பிள்ளைகள், நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். பாலும் தேனும் ஓடுகின்ற ஒரு நன்மையை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்கள், நீங்கள் வழித்தப்புகிறவர்கள் அல்ல. உங்கள் கரங்களை, உங்களுடைய பாதங்களை திடப்படுத்துவேன். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.